முதல்ல வந்து இன்னைக்கு நடந்த ரைடு இப்போ பாப்புலர் ஃப்ரண்ட்டுடைய சில மாநிலங்களில் 13 மாநிலங்களில் வந்து 60க்கும் மேற்பட்ட இடங்களில் ரைடு வந்து நடைபெற்றிருக்கு. இது வந்து ஒரு ஜனநாயக விரோத செயல். இது முதல்ல நாங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கிறோம். எதன் அடிப்படையில்னு சொன்னால், இன்னைக்கு 2014 வந்து இந்த ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்தில் இயங்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் கரண்ட் ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் வந்து இவர்களுக்கு யாரெல்லாம் வந்து எதிர்ப்பு குரல் எழுப்புகிறார்களோ அவருடைய குரல்களை இது போன்ற அதிகார மையங்களை வைத்து, குறிப்பாக என்ஐஏ, அதுபோல் வந்து இடி மற்ற ஐடி மற்றும் சில நிறுவனங்கள், இது போன்ற நிறுவனங்களை வைத்து இது போன்ற ஜனநாயக சக்திகளை, அதாவது இவர்களுக்கு எதிராக இவர்கள் கொண்டு வர துடிக்கின்ற அந்த பாசிச இந்துத்துவ சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடிய, மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த விஷம கருத்துக்களை எதிர்க்கக்கூடிய, அது போக இவர்கள் இன்று இந்த தேசத்தை எந்த அடிப்படையில் இவர்கள் முழக்கங்களை முன்வைத்து ஆட்சியை பிடித்தார்களோ, வளர்ச்சி என்கின்ற அடிப்படையில், அந்த வளர்ச்சி கிஞ்சிற்றும் இங்கு மக்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கும் கிடைக்காத பட்சத்தில் அதை குறித்து கேள்வி எழுக்கக்கூடிய, அதை குறித்து அவர்களை வந்து கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை இது போன்ற அரசு நிறுவனங்களை வைத்து முடக்கக்கூடிய செயல்தான் இது. இதுக்கு முன்பும் இது போல பல்வேறு ரைடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. பல்வேறு இது போன்ற பொய் குற்றச்சாட்டுகள் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் சட்ட ரீதியாகவும் மக்களுடைய துணை கொண்டும் நாங்கள் மற்ற சமூக ஆர்வலர்களை துணை கொண்டும், அதுபோக பிற இயக்கங்களுடைய அவருடைய ஆதரவு கொண்டும் நாங்கள் அதை முறியடித்து சட்ட ரீதியாக இதை நாங்கள் வெற்றியடைந்தோம். ஒட்டுமொத்தமாக இந்த குற்றச்சாட்டுகள் அத்தனையும் பொய் என்று சொல்கிறீர்களா? நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். உங்களுக்கு உண்டான வாய்ப்பு அவங்க தருவாங்க, நீங்க அதில் பேசுங்க. சரியா? நான் அமைதியாக இருந்தாலும் இப்போ அவர் சார் சொல்லும்போது, சார் வந்து ஒரு அரசியல் ஆய்வாளர்னு சொல்லி நீங்க முன்வைக்கிறீங்க. இப்போ அவங்க வந்து சில டேட்டாஸ் வந்து சொல்றாங்க. இதே டேட்டாஸ் வந்து நான் என்ன கேட்குறேன் ஒரு கேள்வின்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் மேல நீங்க வைக்கிறீங்க இல்லையா, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் மேல மட்டும்தான் இந்த மாதிரியான நீங்க சொல்லக்கூடிய டேட்டாஸ் இருக்கா, இல்ல கேரளால ஆளுங்கட்சியாக தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, அல்ல பிற இயக்கங்களாக இருக்கக்கூடியவர்கள் மீது இது போன்ற எந்த கொலை குற்றச்சாட்டுகளும் கிடையாதா? ஏன் இன்று வந்து மத்திய அரசு உங்களுடைய அரசு தானே, மாநில அரசு வந்து நீங்கள் சொல்லக்கூடியதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாக தான் இருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க, கேரளாவில் நடந்த மாநாட்டில் வந்துட்டு இது போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டது, அதற்காக கைது செய்யப்பட்டு சட்ட ரீதியாக அதில் வென்று அவர்கள் வெளியே வந்திருக்கின்றார்கள். அப்போ இது சட்ட ரீதியாக நாங்கள் வந்திருக்கோம். அதில் இவங்க சொல்கிறாங்க, பல கொலை வழக்கு சொல்கிறாங்க. அந்த கொலை வழக்கில் எது நிரூபிக்கப்பட்டது, அதில் யார் வந்து தண்டனை வந்து ஆயிருக்கு, கன்விக்ட் ஆயிருக்கு, எவ்வளவு வழக்குகள், புனையப்பட்ட வழக்குகள் தான் இது. ஒன்று சரிங்களா? அது போக சிமியை வந்து தொடர்பு பற்றி பேசுகிறார் சார். சிமி வந்து எப்போது தடை செய்யப்பட்டது? இவரே சொல்கிறார் என்டிஎஃப் அது போக வந்துட்டு இதுதான் வந்து பாப்புலர் ஃப்ரண்டாக வந்து இன்னைக்கு இருக்குன்னு சொல்கிறாப்புல. என்டிஎஃப் வந்து 90லேருந்தே இருக்கு, 92லேருந்து இருக்கு என்டிஎஃப்ல. சிமி எப்போ தடை செய்தார்கள்? சிமி அப்போ இல்லையா 92ல்? அப்போ இவர் வைக்கக்கூடிய வாதங்கள் என்பது பொய்யான அடிப்படையில் உள்ள ஒரு குற்றச்சாட்டு. இது நாங்கள் முழுமையாக மறுக்கிறோம். அது போக எங்களுடைய தற்பொழுது இருக்கக்கூடிய தேசத்தினுடைய நாட்டுடைய நலனை கருதி நாங்கள் தற்பொழுது கூட சமீபத்தில் கூட சேவ் த ரிபப்ளிக் சொல்லக்கூடிய ஜனநாயகத்தை பாதுகாப்பும் சொல்லக்கூடிய முழக்கத்தை முன்வைத்து தான் அந்த மாநாடு இது போன்ற ரேலிகள் எல்லாம் நடைபெற்றன. இதுதான் உண்மை. இந்துக்களை வந்து நீங்க அச்சுறுத்த வகையில நீங்க செயல்பட அது வந்து உங்களுக்கு அது பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோஷமே தெரியுங்க, நாடே அறிஞ்சுங்க. அந்த கோஷங்களை அந்த சிறுவுக்கு வந்து நஞ்சை வதிச்சு நீங்க ஒரு கோஷத்தை எழுப்புறீங்க, அந்த நாடுக்கே மிகப்பெரிய இந்துக்களுக்கு வந்து மிரட்டல் வகையில அது வந்து ஒரு பொது நிகழ்ச்சி. அந்த குழந்தை பேசுனது அது என்னன்றது நீங்க சொல்லுங்க. கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லணுமா இல்லையா? நான் சொல்றேன். நீங்கள் வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில், ஒரு பொது பேரணியில் ஏதோ ஒரு சிறுவன் வந்து அவ்வாறு உணர்ச்சி சொல்லி முடிச்சிடறேன். ஒரு சிறுவன் வந்து பேசுறது நீங்க சொல்றீங்களே, இதே வந்து தினம் வந்து செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சி முகாம்களில் சிறுவர்களுக்கு ஆயுத பயிற்சி வழங்கி கொண்டிருந்தது வந்து பாருங்க, நீங்க போட்டோ பாருங்க, ஆயுத பயிற்சி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா நாங்க தினம்சோறு செய்தி படிச்சிட்டு இருக்கோம். வீடியோ ஆதாரத்தோட குண்டு வைக்க பயிற்சி கொடுக்கறாங்களா? இப்போ சமீபத்துல சுடுது பயிற்சி கொடுக்கறாங்களா? என்ன ஆயுத பயிற்சி சொல்லுங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு பிஎஃப் ஆயுத பயிற்சி கொடுக்கறாங்க. ஏங்க என்ன ஆயுத பயிற்சி அத சொல்லுங்க. ஆயுத பயிற்சி இப்போ இவங்க சொல்றாங்களா, இன்னைக்கு நடைபெற்றதுல ஏதாவது ஒரு இடத்துல
சட்டத்திற்கு புறம்பாக அல்லது தேச நலனுக்கு விரோதமான ஏதேனும் ஒரு பொருள் கைப்பற்றப்பட்டதா? அவர்கள் வந்து அதை முன்வைத்தார்களா? செய்தியாளருக்கு முன்பாக, பத்திரிகை செய்தியாளருக்கு முன்பாக, அல்லது காவல்துறை முன்பாக, தமிழக காவல்துறை முன்பாக அவர்கள் நாங்கள் இதை எடுத்தோம் சொல்லி ஏதாவது ஒரு பல முக்கிய ஆவணங்கள் வீடுகளிலிருந்தும் அலுவலகங்களிலிருந்தும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக 100 பேர் கைது பண்ணிருக்காங்க. இது அவங்க 106 பேர் கைது பண்ணிருக்காங்க. அதுல 3 குற்றவாளிகள், முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சைதர், யாசிக், மாஜ், இந்த 3 பேரை கைது பண்ணிருக்காங்க. இவங்க வந்து இந்த 3 பேருமே துங்கபத்ரா நதிக்கரையில 17 முறை வந்துட்டு குண்டு வெடிச்சு அதை வந்து நாட்டை நாசமாக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவதற்காக குண்டு வெடிக்க செய்திருக்காங்க. 17 முறை குண்டு வெடிக்க செய்திருக்காங்க. அந்த 3 நபர்கள் PFI அமைப்பை சார்ந்தவர்கள் என்று மத்திய NIA துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நாட்டை நாசமாக்குவதற்கு, தேசத்தை துண்டாடுவதற்காக செயல்படுகிற நபர்களாக PFI அமைப்பு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு போன்ற இது இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க தப்பா தவறாக நாட்டை துண்டாட நினைப்பது, இந்த நாட்டுக்குள்ள இருந்து இந்த தேசத்துக்கு எதிராக கேள்வி கேட்டீங்கன்னா பதில் நான் சொல்லணும். அப்படியே கிடையாதுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்லணுமா இல்லையா? நாங்க சொல்றோம் 3. சரிங்க சார், நீங்கள் வைத்த அந்த குற்றச்சாட்டுக்கு அவருடைய பதில் என்னவாக இருக்கிறது என்று பார்க்கலாம். சொல்லுங்க. அதாவது இவ்வளவு அதிபயங்கரமாக இவர்கள் கற்பனையில் பேசக்கூடிய இந்த விஷயத்துக்கு இருங்க அப்படிப்பட்ட நபர்களை வந்து திருப்பி கைது செய்யன்னு சொல்றீங்களா? அப்ப இந்திய உளவு நிறுவனம் தோல்வி அடைந்து விட்டதா? இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளை வெளியே நடமாட்ட விட்டு கொண்டிருக்கிறார்களா இவர்கள்? அப்படி ஒரு கேள்வி வருதுல அங்க. கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே? அப்போ அதுபடி பயங்கரவாதி நீங்க வெளியிடுறீங்களா? இப்ப சமீபத்துல RSS உடைய முக்கியமான நபரு உயர் நீதிமன்றத்திலேயே வந்து அஃபிடவிட் கொடுத்தாரா இல்லையா? நாங்கள் பயிற்சி எடுத்திருக்கிறோம், நாங்கள் வைத்திருக்கின்றோம், பல ஆயிரக்கணக்கான இடங்கள் வைக்க முயற்சி எடுத்தோம், சில இடங்கள் வெடித்திருக்கின்றது அப்படின்னு சொல்லிருக்காரு. யார் சொன்னாது? ஒரு சரிங்க சார், முதல் சுற்று கருத்தை பாலன் சார் கிட்ட இருந்து வாங்கிட்டு திரும்ப நம்ம வரும். தேச தந்தை மகாத்மா காந்தியை குண்டு போட கொலை செய்ய முயற்சி எடுத்தார்கள். நீங்க எங்க குண்டு சொல்றீங்க? இதே மாலகான் குண்டு வெடிப்பு, சம்ஜாதா ரயில் குண்டு வெடிப்பு, அதுபோல ஹைதராபாத் குண்டு வெடிப்பு, அஜ்மீர் குண்டு வெடிப்பு, இது போன்ற எல்லா குண்டு வெடிப்படிலும் நாங்கள் தான் செய்தோம் என்று உங்களுடைய RSS துணை நிறுவனங்களை சார்ந்த வாக்குமூலம் இந்த மாதிரி வந்து சேலத்துல ஆடிட்டோம். அது போல வேலூர்ல இவர் சொன்ன அந்த நபர் வந்து கொல்லப்பட்ட போது இது யாரால நடந்தது? இது வந்து சமூக மோதல் கிடையாது, இது வந்து பர்சனல் இஷ்யூ, இது வந்து தன்னுடைய சொந்த இஷ்யூ, அந்த இஷ்யூல தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நடந்த தமிழகத்தில் நடந்த இது போல இவங்களே செஞ்சுக்கிட்டு இவங்களே மத்தவங்க மேல பழி போடக்கூடிய செய்தியை வந்து முன்னாள் தமிழகத்துடைய முன்னாள் டிஜிபி பதிவு பண்ணிருக்காரு. அதை முஸ்லிம்களா செய்தார்கள் என்று பச்சை குத்தி விட்டு ரேடியோல வந்து அனௌன்ஸ் பண்ண வச்சதே இவங்க தான். சோ அங்க இருந்து ஆரம்பிக்குது இவங்க இப்படி வந்து உள்ள தூக்கி வைக்கிறதால முதல்ல நீங்க வந்து இப்ப எம்பியா இருக்கிற பிரக்யா தாக்கூரை ஏன் வெளியே விட்டீங்க? அவர் தான் அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களே, வாக்குமூலமே கொடுத்தாங்களே, எப்படி அவங்களை ரிலீஸ் பண்ணீங்க? அது போல நீங்க பில்கிஸ் பானுடைய குற்றவாளிகளை ஏன் வெளியே விட்டீங்க? அவங்களை வெளியே விட்டு நீங்க வந்து மாலை போட்டு வரவேற்றீங்களே, நீங்களா வந்து குற்றவாளிகளை வந்து தண்டிக்கக்கூடியவங்க? கண்டிப்பாக நாட்டினுடைய இறையாண்மைக்கு வந்து யாரும் குந்தகம் விளைத்தாலும் அதில் நடவடிக்கை எடுப்பது என்பது மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அதுல வந்து பாப்புலர் ஃபண்ட் வந்து அது தன்னை வந்து என்ன முன்னிலைப்படுத்திக்கும். ஆனால் இங்கு வந்து எல்லாமே என்ன செய்யப்படுகின்றது? செட்டிங் செய்யப்படுது, எல்லாமே வந்து புனையப்படுகின்றது. இப்ப சார் வந்து சொன்னாப்ல அதற்கான நோக்கம் என்ன? எதற்காக உங்களை மையப்படுத்தி புனையப்படுது? அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். சார் வந்து சொன்னாப்ல பாம்பு வந்து இவங்க தான் வீசுறாங்க திருப்பி ஒரு கருத்தை வந்து ஆழமா சொல்றாரு. என்னன்னா இன்னைக்கு நடந்த ரைடை வந்து நியாயப்படுத்தும் விதமாக, ஏன்னா என்னைய வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான், இவர்கள் வந்துட்டு தீவிரவாத செயலுக்கு வந்து இவங்க வந்து செய்யறாங்க அப்படின்னு என்னை வந்து நீ தனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பத்திரிகை செய்தியில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை வலும் சேர்க்க விதமாக தான் மீண்டும் திருப்பி அந்த பாம் சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களுடைய இதுக்கே நான் வந்து அந்த கேள்வியை நான் வந்து முன்வைக்கிறேன். நீங்களே வந்து சொல்லுங்க. இன்னைக்கு வந்து 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ரைட் பண்ணிருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கண்டெடுத்தாங்களா? இதுக்கு முன்பாகவும் எனக்கு தெரிஞ்சு நம்ம இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 2014 வந்ததுல இருந்து தொடர்ந்து ரைடு தான். ஏன் இதுக்கு முன்பாக ஆட்சியாளர்கள் இருந்த பொழுதும் நம்முடைய அலுவலகங்கள் ரைடு நடைபெற்றிருக்கு, தலைவருடைய வீடுகள் ரைடு நடைபெற்றிருக்கு. எங்கேயாவது ஏதாவது ஒரு சமூக விரோத ஈடுபடக்கூடிய மாதிரியான ஏதாவது ஒரு பொருளை இவங்க கண்டெடுத்திருக்காங்களா? இன்று கூட மதுரையில் என்ன நடந்தது? மதுரையில் வந்து ஒரு நபருடைய வீட்டில் வந்து என்ன செய்றாங்க, இவங்களே பணத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க.
அங்கே உள்ள அந்த சகோதரி வந்து இது என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்ல முடியாதுன்றாங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து கொஞ்சம் அழுது சத்தம் போட்டு வந்து அவர்கள் வந்து பிரச்சனை பண்ணி கேட்கும் பொழுது சொல்கிறார்கள் இது என்னுடைய பணம் என்று எண்ணெய் அதிகாரிகளும் சொல்கிறார்கள். பிறகு அதை திறந்து காட்ட சொல்லும்போது உள்ளே திறந்து பார்த்தா உள்ளே எல்லாம் பணமாக இருக்குது கட்டுக்கட்டா. அதை உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பி என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க வெளியில். இப்போ இது என்ன மாதிரியான வந்து ஒரு சம்பவம், இது ஒரு செயல். இது போல தானே எல்லா இடங்களும் நடக்கும். இது போல அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ரைடாக இருந்தாலும் சரி, தற்பொழுது இன்று நடைபெற்ற ரைடாக இருந்தாலும் சரி, எந்த விதமான தேச விரோத செயலில் ஈடுபடக்கூடிய எந்த விதமான பொருள்களும் இவர்கள் கைப்பற்றப்படவில்லை. கைப்பற்றியதாக இவர்கள் எங்களுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இதுவரைக்கும் வழங்கியதும் இல்லை. இதுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எந்த வழக்கிலுமே அப்படிப்பட்ட பொருள்கள் வந்து கைப்பற்றப்பட்டதாக எந்த விதமான ஆதாரங்களும் இவர்கள் அந்த வழக்கில் கொடுத்ததும் இல்லை, ஆதாரங்கள் கொடுத்ததும் இல்லை. இதுதான் வந்து உண்மை. சரிங்களா? ஆனா இவர்கள் என்ன செய்றாங்க, அதான் கோயபல்ஸ் போய் தான் ஒரு கருத்தை திருப்பி என்ன சொல்றது மூலமாக மக்கள் மனங்களை வந்து அதை வந்து என்ன செய்யறது வேறொன்ற வைக்கிறது அந்த அடிப்படையில் வந்து இங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க சார். எஸ்டிபி வந்து அவங்க வந்து இன்னைக்கு போராட்டத்தை வந்து முன்னிலை ஏற்று நடத்தினார்களா என்பது எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனா கலந்துருப்பாங்க நம்ம எங்களுடைய போராட்டங்களை. ஏன்னா எங்களுடைய போராட்டங்களை வந்து நாங்கள் எல்லாரையும் வந்து என்ன செய்யறோம்னா நாங்கள் எல்லாரோட இணைஞ்சு தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். எங்களை போல ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய இறையாண்மைக்கு வந்து மதிப்பு கொடுக்கக்கூடிய அனைவரோட நாங்கள் வந்து சகோதரத்துவத்தோட நாங்கள் பயணிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து வருவாங்க. ஆனால் என்னன்னா இப்போ வந்து இந்தியாவுடைய இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது வந்து இந்த இவர்கள் முன்வைக்கக்கூடிய அஜெண்டா. என்ன அஜெண்டா? ஹிந்துத்துவ அஜெண்டா, பாசிச அஜெண்டா. இந்த பாசிச ஹிந்துத்துவ சனாதன அஜெண்டா வந்து முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இவங்க இடஒதுக்கீடை வந்து கொடுக்க கூடாதுன்றாங்களா? அது யாருக்கு பாதிப்பு? முஸ்லீம்களுக்கா? கிடையாது, எல்லா ஹிந்துக்களுக்கும் தான் பாதிப்பு. அது போல காமராஜரை வந்து குண்டு வீசி கொள்ள முயற்சி எடுத்தார்களே 3 முறை, அவர் யார்? முஸ்லீமா? அவர் ஹிந்து தானே. அவர் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் தானே, தமிழ்துறை முதல்வர் தானே. காந்தியை கொன்றார்களே, காந்தி யார்? முஸ்லீமா? அவர் ஒரு ஹிந்து பக்தர் தானே, ராமர் பக்தர் தானே. சரிங்களா? இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிருக்காங்க. அப்போ இந்தியாவோட இறையாண்மை வந்து என்ன? மதசார்பற்ற அப்போ வந்து இவங்க வந்து முன்வைக்கக்கூடிய அந்த முழக்கமான அந்த சனாதான ஆரிய அந்த பார்ப்பன சனாதானம் என்பது அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்பது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேறுபாடு. மக்களை பிளவுபடுத்தி தோழர் பாலன் அவர்கள் சொல்லியது போல ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இங்க உள்ள 100 கோடி மக்களை 110 கோடி மக்களை வந்து என்ன செய்யணும், ஆட்டி வைக்கணும் என்கின்ற முடிச்சிடறேன். அப்ப இதன் அடிப்படையில தான் வந்து இது நடந்தது. அப்ப இதை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த இந்திய தேசம் என்பது அனைவருக்குமான தேசம். இந்த நாடு என்பது இந்த நாட்டுடைய வளங்கள் அனைவருக்குமான வளங்கள். இது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் கிடையாது. இதுல வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இதனுடைய நீர், நிலை, காற்று எல்லாமே வந்து அவங்களுடைய பங்கு இருக்கு அதுல. ஏன்னா இந்த நாட்டுடைய விடுதலைக்காக அனைத்து மக்களும் வந்து ஒருங்கிணைஞ்சு போராடி தான் அந்த விடுதலை வந்து வாங்கியிருக்கோம். முஸ்லீம் உட்பட, கிறிஸ்தவர் உட்பட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் கூட எல்லா மக்களும் சேர்ந்து போராடிடும். அப்ப எதை இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா மக்கள் மத்தியில வந்து பிளவுகளை ஏற்படுத்துறாங்க. என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த உயர் ஆதிக்க அந்த வர்ணாசிரமத்தை என்ன செய்யணும், இங்க வந்து நிலைநாட்டணும். அப்ப இந்த வர்ணாசிரமம் என்பது முஸ்லிம்கள் மட்டும் சவால் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் சவால் தான். இதை எதிர்க்கக்கூடிய விஷயங்களில் எஸ்டிபி கட்சி வந்து எங்களோட வந்து என்ன செய்றாங்க, எங்களுடைய கருத்தோட அவங்க ஒத்து போறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க எங்களோட போராட்டங்களை பங்கெடுக்கிறதும் நாங்கள் அவங்களுடைய போராட்டங்களை பங்கெடுக்கிறதும் இயல்பானது. அது போல இப்போ இவங்க இருக்காங்க, பாலன் சார் இருக்காங்க, அது போல மே 17 இது போல பல்வேறு மதசார்பற்ற இயக்கங்கள் இருக்கு. இது போல ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்க இயக்கங்கள் இருக்கு. இந்த சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய முன்னணியில் செயல்படக்கூடிய சக்திகள் இருக்கு. அவங்களோட நாங்கள் பல போராட்டங்களை பங்கெடுத்துருக்கோம். எங்களுக்காக இன்று கூட நடைபெற்ற இந்த ரைடு கூட கண்டித்து வந்து பல்வேறு இயக்கங்கள் வந்து எங்களுக்காக இணைஞ்சிருக்காங்க, கண்டன குரல் எழுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கவர்னருடைய அந்த பேச்சில் கூட கண்டிச்சு பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 42 ஜனநாயக மதசார்பற்ற சக்தி அமைப்புகள் வந்து எங்களுக்காக வந்துட்டு ஆதரவு குரல் வந்து கொடுத்துருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இந்த ஒரு புள்ளியில தான் நாங்கள் என்ன செய்யறோம்னா வந்து இணைகிறோம். தேச விரோத நலன்ல யாரும் என்ன செய்யற உடன்படுறது கிடையாது. சரிங்க சார், நன்றி சார்.